வணக்கம் தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்துறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசோட தமிழ் விர்ச்சுவல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது அரசு தமிழ் வளர்ச்சி துறை தான். ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் சரி பார்க்கக்கூடிய ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரியில வேலைகள் வந்து விட்டுருக்காங்க. இதுக்கான மாச சம்பளமா அப் டு 20,000 வரைக்கும் அப்ராக்சிமேட்லி நீங்க வந்து வாங்கிக்கலாம். இதுக்கான மெயினான எலிஜிபிலிட்டி வந்து 10th வந்து நீங்க வந்து பாஸ் வந்து பண்ணிருக்கணும். இந்த வேலைகளுக்கும் சொல்லிட்டு எழுத்து தேர்வு அப்படின்றது தனிப்பட்ட முறையில் எதுவுமே கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க நீங்க அப்ளை பண்ண போறீங்க, அதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ண போறாங்க, டைரக்டா ஒரு இன்டர்வியூ வந்து நடக்கும், நேர்காணல். அந்த இன்டர்வியூல நீங்க எப்படி பிரசன்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் இந்த வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்யறாங்க. ஸோ இதுக்கான மாச சம்பளம் அப்படின்றது 20K வரைக்கும் அப்ராக்சிமேட்லி நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 20 தான் இருக்கு. இன்னைக்கு டேட் வந்து 13 வந்து ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட சரியா 1 வீக் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. தமிழ்நாட்டில் நீங்க எந்த லொகேஷன்ல இருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்க தாராளமா விண்ணப்பிச்சுக்கலாம். சோ அப்ளை பண்றதுக்கு ஃபீஸ் கூட இல்ல. ஓகே, எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்றேன். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். இது வந்து தமிழக அரசு மூலியமா தந்திருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான வேலை தான். இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ்லயோ இல்லை வந்து டென்யூர் டேட்லயோ நமக்கு வந்து கொடுக்கல. ஒரு முழு நேர நிரந்தரமான அரசு வேலை, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் அப்படின்ற வேலை தான். ஜூலை 20 அன்னைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்குள்ள இந்த தமிழ் வளர்ச்சி டிபார்ட்மெண்ட்ல நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதுக்கான இதர தகுதிகள் அப்படின்ற சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அதையுமே வந்து சொல்லுறேன். ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லி 15,700 அப்படின்றது ஆரம்ப படியில இருந்தாலும் இந்த அலோன்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் சேர்த்து ஒரு 20K வரைக்கும் டேக் ஹோம் சேலரியா நீங்க வந்து எடுத்துக்கலாங்க. அதே மணிக்கு இந்த வேலைகளுக்கு நீங்க SLC வந்து பாஸ் பண்ணிக்கணும், அதாவது 10th. அதுக்கு மேல நீங்க டிகிரி 12th ஓகே என்ன முடிச்சாலுமே ஓகே தான். இந்த வேலைகளுக்கு யார் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லிடுறேன். ஸோ யார் அப்ளை பண்ண வேண்டாம்னா நீங்க வந்து மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா நீங்க வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு வேலைகளுக்கு நீங்க ஓவர் குவாலிஃபைடா கன்சிடர் வந்து பண்ணுவீங்க. ஸோ அதனால சிங்கிள் டிகிரி முடிச்சிருக்கிறவங்க 10th மட்டும் தான் முடிச்சிருக்கேன், 12th டிப்ளமோ ஸோ இந்த மாதிரி முடிச்சிருக்கக்கூடிய எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். பட் மாஸ்டர் டிகிரி முடிச்சவங்க மேக்ஸிமம் ஓவர் குவாலிஃபைடா தான் இருக்கும் இந்த வேலைகளுக்கு. அதனால ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஹெவியா இருக்கு. ஸோ நீங்க அப்ளை பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜெராக்ஸ் மிஷின்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ண தெரியணும். அதுக்கப்புறம் பைசைக்கிள் வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சரியா 18 வயசுல இருந்து 37 வயசு வரைக்கும். இன்கேஸ் நீங்க வந்து பிசி கமிட்டிக்குள்ள வரீங்க அப்படின்னா 36 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்க போறீங்க? செலக்ஷன் ப்ராசஸ். ஓகே, செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் நீங்க வந்து அப்ளை பண்ணி ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து அனுப்புவீங்களா, அதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதுல இருந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க, யார் இந்த வேலைகளுக்கெல்லாம் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு மெரிட் லிஸ்ட் வந்து நடக்கும், பர்சனல் இன்டர்வியூ நடக்கும். ஸோ இந்த ஒரு மெத்தடில் தான் செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது இதில் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதர் ரெக்வயர்ட் ஸ்கில்ஸாக வந்து அப்படின்னா பிரிண்டிங் வந்து ஹேண்ட்லிங் வந்து பண்ணுறது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், தமிழ் வந்து எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஜூலை 20 தான் கடைசி தேதி. ஓகே, இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது சில ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து என்னென்ன நீங்கள் அனுப்பணும்னா 10th, அதுக்கப்புறம் ஆதார், அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டோட ரேஷன் கார்டு ஜெராக்ஸ், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே வந்து ஓட்டிருங்க. ஒருவேளை உங்ககிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா மட்டும் கொடுங்க, இல்லைனா தேவை கிடையாது. அது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்ல நீங்க அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது சம்பந்தமான கார்ட்ஸும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டா நீங்க வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து அட்டாச் வந்து பண்ணிருக்கணும். ஓகே, அட்டாச் பண்ணிட்டோம் ப்ரோ. இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை எந்த அட்ரஸ்க்கு அனுப்புறதுனா நான் இப்போ ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணக்கூடிய த டைரக்டர் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, காந்தி மண்டபம் ரோடு, கோட்டூர், சென்னை 6,25,000 தெரியுது பார்த்தீங்களா? எஸ், இந்த ஒரு அட்ரஸுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஜூலை 20 அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள ஸ்பீடு போஸ்ட், ரெஜிஸ்டர் போஸ்ட் எதுலனாலும் நீங்க அனுப்பியிருக்கலாம். பட் என்னோட தனிப்பட்ட சஜஷன் அப்படின்றது நீங்க வந்து ஸ்பீடு போஸ்ட்லயே அனுப்புங்க, அதுதான் ரொம்ப பெட்டரா வந்து இருக்கும். ஓகே, ஸோ போஸ்ட் கவர் வாங்கிக்கோங்க. ஃப்ரம்ல உங்க அட்ரஸ், டூல நான் இப்போ ஷோ பண்ணக்கூடிய இந்த கோட்டூரோட சென்னை அட்ரஸுக்கும் நீங்க வந்து அனுப்பியிருக்கணும். ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு. இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா நம்மளோட அஃபிஷியல் சைட்டுக்குள்ள நீங்க வந்து
வந்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாமே படிச்சு பார்த்துட்டு கடைசியில் அந்த ஆர்டிகிளோட கடைசியில் வந்து அப்ளிகேஷன் பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ரெண்டுலோட லிங்க்குமே தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் படிச்சு பார்க்கணும் அப்படின்னா மொதல் இருக்கக்கூடிய லிங்கையும் உங்களுக்கு டைரக்டா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய அப்படின்னா ஆஃப்லைன் அப்ளிகேஷன் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது லிங்கையும் டச் பண்ணி நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆஃப்லைன் அப்ளிகேஷன் பிடிஎஃப் அதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க். ஸோ அதை வந்து தொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை வந்து தொட்ட உடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வருங்க. இதில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிக்கலுக்கு கீழேயே கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் தெரியுதா, அதை வந்து தொட்டிங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி 16 15 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து டிசெண்டிங்கில் பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் வந்து ஆக போகுது. இப்போ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற சேம் பிளேஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் லைட்டா மேல ஸ்க்ரோல் பண்றேன். ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிகலுக்கு கீழே அகைன் வந்து எனக்கு கிளிக்கர் அப்படின்றது ஷோ ஆகுது. ஓகே, நான் இப்போ வந்து இதை தொடுறேன். ஸோ தொட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டைரக்டா இதுக்கான அஃபிஷியல் குரோம் எக்ஸ்டென்ஷன் கூகுள் பிடிஎஃப் எனக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வந்துருச்சு. ஸோ இதுலேயே வந்து நமக்கான நோட்டிஃபிகேஷன் பிளஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே நமக்கு வந்து அட்டாச் பண்ணியே வந்து தந்திருக்காங்க. ஸோ இதுல நமக்கு தேவை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் தான். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் நீங்க வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு எதனா டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க, தமிழ்லேயே இருக்கு. ஸோ இங்கே தான் நமக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்டிங் வந்து ஆகுது. ஸோ உங்களுக்கு வந்து தெரியுது பார்த்தீங்களா, எஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் தமிழ் இணைய கல்வி கழகம் காந்தி மண்டபத்தில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் ஆஃபீஸ் மூலியமாக தான் வேலைகள். ஸோ லாஸ்ட் டேட் வந்து போட்டிருக்காங்க. இங்கே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஓட்டிருங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து தமிழில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து தமிழ்லே தாராளமாக ஃபில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து உங்கள் நேமு, அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் உங்கள் ஜெண்டர் வந்து என்ன, அப்பாவோட பேர், கல்வி தகுதி அதிகபட்சமாக என்னது, அட்ரஸ் வந்து கரண்ட் அட்ரஸ் பிளஸ் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் இன்க்ளூடிங் வாட்ஸ்அப்ல இருக்கிற மாதிரியான நம்பரை வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் சொந்த மாவட்டம் என்னது, உங்ககிட்ட வந்து லைசன்ஸ் இருக்கா, 2 வீலருக்கு, ஜெராக்ஸ் பிரிண்டிங் இதெல்லாம் வந்து இயக்க தெரியுமா, எந்த வகையான சான்றிதழ் நீங்க இந்த மாதிரி ஜென்ரலா தமிழ்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் தான். இது எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து உங்க சிக்னேச்சரையும் மறக்காம வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணி மடிச்சிருங்க. ஸோ மடிச்சு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல போட்டோட்டெல்லாம் ஒட்டி இது கூட ஜெராக்ஸ் காப்பீஸ் உங்களுக்கு தெரியும்ல, நான் சொன்ன ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே வந்து அதையுமே வந்து இது கூட சேர்த்து பின் பண்ணி போஸ்ட் கவருக்குள்ள வச்சு ஃப்ரம்ல உங்க அட்ரஸும் 2ல வந்து நான் சொன்ன காந்தி மண்டபம் கோட்டூரோட அட்ரஸுக்கும் எழுதி நீங்க வந்து சென்ட் பண்ணிருக்கணும் வரக்கூடிய ஜூலை 20ஆம் தேதிக்குள்ள. ஸோ இதுதான் இதுக்கான அஃபிஷியல் டீடைல். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே அப்ளை பண்ணுங்க. ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான். அதே மாதிரிக்கே நீங்க வந்து தபால் அனுப்புறீங்களா, அது ஒரு சின்ன விஷயங்கள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ தபால் அனுப்பும் போது அந்த அட்ரஸ் அந்த என்வலப் அந்த கவர் இருக்கும்ல, அந்த கவருக்கு மேல 30 ரூபாய்க்கான ஸ்டாம்ப், ஓகேங்களா. ஸோ நீங்க போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு 30 ரூபா ஸ்டாம்ப் அப்படின்னாலே 10 ரூபா ஸ்டாம்ப் வந்து 3 தருவாங்க. அந்த ஸ்டாம்பை வாங்கி அந்த போஸ்ட் கவருக்கு மேலே ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டிட்டு அந்த போஸ்ட் கவருமே 10க்கு 4 இன்ச்சு அப்படின்ற சைஸில் தான் இருக்கணும். இது கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் ஷாப்பில் கேட்டாலே அவங்களே வந்து தருவாங்க. ஸோ அந்த கவர் ஆஃபீஸ் கவர் தான் வரும். ஸோ அந்த கவரில் நீங்கள் வாங்கி அனுப்பியிருக்கணும். ஸோ இதுதான் அதுக்கான அஃபிஷியல் டீடைல். இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் டீடைல் எல்லாமே சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்.